ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். இந்த நடுத்தெருவில் நிறுத்தின இந்த அரசாங்கம் தேவையே இல்லைங்க. நாங்கள் ஓட்டு போடும்போது தான் தெரியும். 1 2 இல்லை 20,000 ஆட்டோக்காரங்க நாங்கள். எங்கள் குடும்பம் இன்னைக்கு நடுத்தெருவில் இருக்குது. மோடி என்ன தான் பண்ணுகிறாரு, தமிழ்நாடு மக்கள் மோடி என்ன தான் பண்ணுகிறாரு. பார்த்தா அங்கே சம்பாதிச்சுக்கிறாரு போல. யாருக்கு அவன் பேர் என்ன, ட்ரம்ப் சம்பாதிச்சுக்கிறார் இப்போ வரைக்கும். எல்லாமே அவங்க ஓட்டு கேட்கறாங்க கண்டி. இந்தமாரி ஒரு வாரமாக நடந்துட்டு இருக்கு இதுமாரி ஆட்டோ பிரச்சனை. யாருமே இது வரைக்கும் அது குரல் கொடுக்கவே இல்லை. இதுதான் வேற சொல்ல விரும்பலை. இதுக்கப்புறம் அப்புறம் கவர்மெண்ட்டு எதுக்கு தான் இருக்குதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கு என்ன தீர்வுன்னு எங்களுக்கே புரியல. இனிமேட்டு ஆட்டோலாம் ஓட்டுறதுக்கு வேஸ்ட்டு. எதனா கூலி வேலைக்கு போனால் கூட நிம்மதியாக இருக்கும். இந்த ஆட்டோலாம் ஓட்டிலாம் இதுக்கப்புறம்லாம் இருக்க முடியாது. அரசியலும் சரியில்லை, நிர்வாகம் பண்ணுறவங்களும் யாரும் சரியில்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. கேஸ் நான் கரெக்டாக வரணும், வந்தால் தான் எங்கள் பொழப்பு வண்டி ஓடும். 50% கேஸ் கேஸ் தேடுறதுக்கே போயிடுது. இதே மாதிரி போயிருந்தால் தமிழகம் எங்கே போகணும்னு தெரியல. இதுக்கு ஒரு அரசாங்கம் நல்ல முடிவாக எடுக்கணும். படிக்க தெரியாதவங்க எவ்வளோ பேர் ஓட்டுறாங்களே, அவங்க நிலமெல்லாம் யோசிச்சு பார்க்கலாம்ல. 56 ரூபாய் இருந்த கேஸு இன்னைக்கு 100 ரூபாய் ஆயிடுச்சு. எங்களுக்குன்னு எதுனா இந்த ஆட்சி வந்ததுலேருந்து தான் இப்படியே போய் நிற்குது. இதுக்கப்புறம் மீண்டும் மாறுமா? ஆட்சி மாறினா மீண்டும் மாறுமா? எங்கள் கோரிக்கை கொஞ்சம் தமிழ்நாடு அரசும் சரி, மத்திய அரசும் சரி சார், கொஞ்சம் நிறைவேற்றணும் சார். அவனுக்கு தேவைன்னும் போது பீக் ஹவரில் மட்டும் அதிகப்படுத்தி போடுறான். அப்போ மட்டும் எப்படி கவர்மெண்ட் ரூல்ஸ் மீறுறாங்கன்னு தெரியல. எங்களோட ஓட்டு மட்டும் தேவைப்படுது. எங்களோட அடிப்படை தேவைகளை செய்யாத எந்த அரசாங்கமும் எங்களுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கே எங்கேயும் தேவை கிடையாது. ரொம்ப தொல்லையாக இருக்குது சார். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது. எங்களை யாரும் கண்டுக்கிட்டே கிடையாது. எந்த ஆட்சி வந்தாலும் ஆட்டோ டிரைவரை கண்டுக்கதான் கிடையாது. ஒன்றும் கிடையாது. இப்படி தண்டல் கட்டணும், படிக்க வைக்கணும், ஒன்றுமே இல்லை. பாருங்கள், தள்ளிட்டு பாருங்க, இதான் எங்கள் பழப்பு. ஆனால் எவ்வளோ நேரம் கேஸ் தட்டுப்பாடாக இருக்குது? இப்போ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கேஸ் போடுறது? கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி, இனிமேல் தான் போட போகிறேன். 20 மெயின் ரோட்லேருந்து சுற்றிட்டு வரேன். 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. இனிமேல் பட்டு நான் கேஸ் போட்டு எப்போ வண்டி ஓட்டி எப்போ சம்பாரித்து எப்போ நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது. அதாவது சாதாரணமாக கேஸு நார்மலாக கிடைச்சாலே எங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா மேலே கிடைக்காது. இப்போ இது என்னால் சம்பளம் எடுக்க முடியுமா, வண்டி வாடகை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதே தெரியல. இப்படி போச்சுன்னா எப்படி நாங்கள் எங்கள் ஃபேமிலி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது? இப்போ கேஸ் அதே தான் இருக்கா, ரேட்டு கூட்டிட்டாங்களா? இப்போ போன மாதம் 79 ரூபா 73 ரூபா சில்லறை இருந்துச்சு. இப்போ இந்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 84 ரூபா சில்லறை ஆகிப்போச்சு. அப்போ 12 ரூபாய் ஏறிடுச்சு. இப்போ ஏதாவது இவ்வளோ இந்த ஆட்டோக்கு ஒரு ஆட்டோக்கு இவ்வளோ தான் போடுவோம் அந்த மாதிரி லிமிடேஷன் இருக்கு? அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் போடுற பணத்துக்கு நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நம்மகிட்ட இருக்குது. நான் இப்போ 500 ரூபாய் ஓட்டியிருக்கேன். இப்போ 400 ரூபாய் தான் நான் கேஸ் போட போகிறேன். 100 ரூபாய் என்னுடைய செலவுக்கு வச்சுப்பேன். டீ செலவுக்கோ இல்லை ஏதோ ஒரு செலவுக்கோ தான் வச்சுக்க முடியும். இப்போ இனிமே பட்டு ஓட்டி தான் வண்டி வாடகை எடுக்கணும், வீட்டுக்கு எடுக்கணும். இனிமே பட்டு ஓட்ட முடியுமா முடியாதாங்கிறது என்னால் தெரியல. மிஞ்சி போனால் 10 மணி வரைக்கும் ஓட்டலாம். 10 மணி வரைக்கும் எனக்கு என்ன சவாரி கிடைச்சிடும்? எங்களை யாரும் கண்டுக்கிட்டே கிடையாது. எந்த ஆட்சி வந்தாலும் ஆட்டோ டிரைவரை கண்டுக்கதான் கிடையாது. ஒன்றும் கிடையாது. ஓட்டு மட்டும் கேட்க வரானுங்க. ஒரு தட்டுப்பாடு கஷ்டப்படுறோம். ஒரு ஹெல்ப்பும் உதவும் இல்லை. வேஸ்ட்டு அரசியல் இந்த ஆட்சி இருக்கிறத வேஸ்ட்டு. எவ்வளோ நேரம் நிற்கிறீங்க? நாங்கள் கரெக்டாக 3 மணி நேரம் 4 மணி நேரம் நிற்கிறோம் கரெக்டாக. ஆனால் வேஸ்ட்டு, இந்த ஆட்சி வேஸ்ட்டு. ஒன்றுமே கண்டுக்க மாட்டாங்க. ஒன்றுமே தோன்றாங்க, ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. ஓட்டு மட்டும் கேட்க வரானுங்க. ஒரு ஹெல்ப்பும் இல்லை. இவ்வளோ கஷ்டப்படும். நான் 5 மணி நேரமாக நிற்கிறேன் சாப்பாடு வழி இல்லாமல். இது 10 நாள் நடக்குது விஷயம். 10 நாள் டே நைட் நடக்கிறோம். இங்கே ஆர்டர் 10 கேஸ் போடுறோம். ஒன்றும் ஒரு பிரயோஜனமும் இல்லை கவர்மெண்ட்டு. ஒரு ஹவர் இல்லை 2 மணி நேரம். 1 ஹவர் ஆகிப்போச்சு. 1 ஹவரா? ஆமாம். சிஎன்ஜி கிடைக்குது, எல்பிஜி கிடைக்குது. ரொம்ப கஷ்டமாகுது. வண்டி ஓட்டுறதுக்கு கஷ்டமாகுது. எக்ஸ்ட்ரா கேட்க முடியல. கேஸோட ரேட்டு ஏறிச்சு. 1 வாரமாக இருக்குது சார். ரெகுலராக கிடைக்கும். நேற்று கூட வந்தேன். நான் 7 மணிக்கு போய் வெடிகாலில் 3:30 மணிக்கு தான் வந்தேன் நான் ஈசிஆர் ரோட்டில். எங்கேயுமே கேஸ் கிடைக்கல. இப்போ இன்னைக்கு வந்தது அவ்வளோ தூரத்துலேருந்து தள்ளின்னு வரேன். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்க? ஒரு 1/2 hour. இங்கே வந்தால் ஒரு 6 கன்று ஓடுது. இங்கே வந்தால் 6 கண்ணுக்கு 1/2 hourல ஓடுது. நான் ஒரு 3:45 நின்னுங்கிறேன்ப்பா. இப்போ மணி என்ன ஆச்சு? 4:30 மணி ஆகுது. 40 நிமிஷம் ஆகிப்போச்சு. ஒரு 2 லெஃப்ட்டு ஒரு ரைட்டு. இப்போ அடுத்த லெஃப்ட்டில் நின்றுங்கிறேன்ப்பா. ஏதோ ஒரு 150 ஆட்டோட இதாக நிற்கிது. 54 ரூபாய் இருக்கும்போது 500 ரூபாய்க்கு போட்டேன். இப்போ 93 ரூபாய். 1000 ரூபாய்க்கு போட்டாலும் வண்டி ஓட்ட முடியாது. ஏன்னா அமௌண்ட்டு கம்மி எங்களுக்கு. அந்த ஓலா ஊபரில் அமௌண்ட்டு கம்மி. அதில் 10 பைசா லாபமே இல்லாமல் தான் வண்டி ஓட்டுங்கிற.
ஆல்ரெடி நாங்கள் ஓட்டுனுக்கிறோம். ஆனால் இப்போ வந்து 93 ரூபாய். இதில் என்ன கிடைக்கும் எங்களுக்கு அதில்? ஆனால் இன்னைக்கு நான் போகிறது 1000 ரூபாய்க்கு போடுறேன். அதில் என்ன கிடைக்கும் எனக்கு அதில்? இது ஒரு 1.5 மாசமா நடந்து கிடக்குது. 2 ஹவரா நிற்கிறோம். 2 ஹவரா நிற்கிறீங்க. ஆமாம். கேஸ் ரொம்ப கஷ்டம். எந்த இடத்துலையும் கிடைக்கல. இப்போ இங்கே தான் நந்தனம் போகிறதுனால காலிலேருந்து போகிறதுனால நீங்கள் நந்தனத்தில் போட்டுருக்குறாங்க கேஸ். அது ரொம்ப கஷ்டப்படுது. கேஸ் கிடைக்குமா கிடைக்காதா, மாற்றிக்கலாமா வேறு பெட்ரோலுக்குன்னு ஒரு ஆலோசனை பண்ணின்னு இருக்கிறோம் ஆட்டோ டிரைவரும். பாதி வண்டி மாற்றிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பாதி வண்டி மாற்றுவாங்க. உங்களோட வாழ்வாதாரத்தை எவ்வளோ பாதிக்குது? ரொம்ப ரொம்ப பாதிக்குது. ஒன்றும் காலையில் நேற்றுலேருந்து வண்டி ஓட்டல, இப்போ தான் வந்து கேஸே போடுறேன். கடந்த 20 நாட்களாகவே இந்த பிரச்சனை இருக்குது. ஈரான் போர் ஆரம்பித்ததுலேருந்து அமெரிக்கா போர் ஆரம்பிச்சது உலகத்திலேயே அதிகமாக பாதிக்கப்பட்டது ஆட்டோக்காரன் தான் இருக்கும். வீட்டில் இல்லத்தரசிகள் ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்க, வீட்டில் சமையல் செய்யறதுக்கு. ஹோட்டல் ஒரு பக்கம் கஷ்டப்படுறது. இவங்களெல்லார விட ரொம்ப கஷ்டப்படுறது அன்னாடங்காட்சி நாங்கள் தான். ஒவ்வொரு நாளும் செத்து பிழைக்கிற 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நிற்கிறதுக்கு. எப்போ வருது எப்போ இருக்குது, கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாமல் தான் போயிட்டுருக்கு. என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? இதுக்கு யார் தீர்வு சொல்லுவான்னு தெரில. எல்லாரும் 8000 கூப்பன் தரேன்றாங்க, 10,000 ரூபா டெபாசிட் போடுறேன்றாங்க. எங்கள் வாழ்வாதாரத்துக்கு யாருன்னா ஒரு வழி சொல்லலாம். யாருமே தரமாட்டேன்றாங்க. ஏதோ வாக்குறுதி கொடுக்குறாங்க, எங்களுக்கு எந்த வாக்குறுதியும் இல்லை. இந்த நடுத்தெருவில் நிறுத்தின இந்த அரசாங்கம் தேவையே இல்லைங்க. நாங்கள் ஓட்டு போடும்போது தான் தெரியும். 1 2 இல்லை 20,000 ஆட்டோக்காரங்க நாங்கள். எங்கள் குடும்பம் இன்றைக்கி நடுத்தெருவில் இருக்குது. ஆட்டோ ஓட்டிட்டு வீட்டுக்கு எதுவுமே வாங்கின்னு போக முடியல. கேஸ் பங்கில் கேஸ் இல்லை. இதெல்லாம் யார்கிட்ட நாங்கள் போய் கேட்குறது? அதிகாரிங்கிட்ட தானே கேட்க முடியும். இப்போ மக்களை எங்களை பிச்சை எடுக்க விட்டுட்டு எங்கள் ஓட்டை வாங்கி நீங்கள் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறீங்க. கட்சியில் எங்களை பிச்சை எடுக்க விட்றீங்க. ஓட்டு போடும்போது காட்டுவோம் நாங்கள் யாருன்னு. உங்களோட வாழ்வாதாரம் இதனால எவ்வளோ பாதிக்கும்? பயங்கரமாக பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கிறவங்க எல்லாரும். இப்போ வந்துட்டா இதோட 6 மணி ஆகும் நாங்கள் போடுறதுக்கு. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்க? 6 மணி நேரம் 7 மணி நேரம் வெயிட் பண்ணுறோம். ஒரு நாள் ஜென்ரலாகவே இது மாதிரி 20 நாளாக நடக்குது. இப்படி இருந்தால் அப்புறம் எப்படி நாங்கள் ஆட்டோ ஓட்டுறது, எப்படி ஆட்டோ கட்டுறது, எப்படி தண்டல் கட்டுறது, ஆட்டோவுக்கு டியூ எப்படி கட்டுறது, பேங்க் லோன் எப்படி கட்டுறது? காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ணானே பொழப்பு எங்களுக்கு கெட்டு போகுது. நாங்கள் இது லைனில் நின்று நாங்கள் போட்டுன்னு இருக்கோம். இதுமாதிரி நின்னா எங்களுக்கு நாங்கள் எப்படி சம்பாதிக்க முடியாது, போக முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. கேஸு நான் கரெக்டாக வரணும். வந்தால் தான் எங்கள் பொழப்பு வண்டி ஓடும். 1.5 ஹவரா நிற்கிறேன். நான் 1.5 ஹவரா நிற்கிறேன். முன்னாடி ஒரு 200 வண்டி இருக்கும், பின்னாடி ஒரு 200 வண்டி இருக்குது. ரொம்ப கஷ்டம். தினைக்கும் அதுமாரி வந்து நிற்கிறது. தினைக்கும் ஒரு 500 கேஸ் போட்டால் 500 கூட ஓட்டி எடுக்க முடியல. இப்போ வந்து ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டால் கூட ஏன் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு யாருமே தெரியல. என்ன சொல்கிறதே தெரியல. இப்போ அது எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வந்து எல்லாமே அவங்க ஓட்டு கேட்குறாங்களா கண்டி. இந்தமாரி ஒரு வாரமாக நடந்துகிட்ருக்கு இதுமாரி ஆட்டோ பிரச்சனை. யாருமே இது வரைக்கும் அதுக்கு குரல் கொடுக்கவே இல்லை. இதுதான் வேறு சொல்ல விரும்பலை. இதுக்கு மக்கள் அடிப்பட்ட மக்கள் எல்லா கஷ்டத்துலேயும் நஷ்டத்தில் இவங்க புதுசாக வந்தால் இவங்க செய்வாங்களா, படைசாக வந்தால் இவங்க செய்வாங்க. யாரும் செய்ய போகிறதில்ல. அடிப்பட்ட மக்கள் அப்படியே தான் இருந்துருக்குது. அதுக்கு ஒரு மாற்றம் இந்த மக்கள் வந்து கவர்மெண்ட்டு தீர்ப்பு எடுக்கணும். அப்புறம் கவர்மெண்ட்டு எதுக்கு தான் இருக்குதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கு என்ன தீர்வுன்னு எங்களுக்கே புரியல. இனிமேட்டு ஆட்டோலாம் ஓட்டுறதுக்கு வேஸ்ட்டு. எதனா கூலி வேலைக்கு போனால் கூட நிம்மதியாக இருக்கும். இந்த ஆட்டோலாம் ஓட்டிடலாம், இதுக்கப்புறம்லாம் இருக்க முடியாது. அரசியலும் சரியில்லை, நிர்வாகம் பண்ணுறவங்களும் யாரும் சரியில்லை. சிஐடி தொழிற்சங்கம் இருக்குது, அண்ணா தொழிற்சங்கம் இருக்குது, எல்பிஎஃப் இருக்குது, எவ்வளோ சங்க நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்க. இருந்து என்ன பலனு? டிவியில் ஒரு நியூஸ் கூட கொடுக்கல, யாருமே கொடுக்கல. எங்களை பற்றி யாருமே சொல்ல, பேப்பருக்காரங்களும் சொல்ல மாட்டாங்க. ஆட்டோக்காரங்க எவ்வளோ பிரச்சனை, எத்தனை ஆயிரம் ஆட்டோ நிற்குது என்னன்னு பார்க்கறதில்ல. ஆட்டோக்காரங்கெல்லாம் ரோட்டில் காயிலேருந்து நின்றுக்கிறோம். 3 கிலோமீட்டருக்கான தள்ளின்னு 50% கேஸ் வந்து கேஸ் தேடுறதுக்கே போயிடுது. 50% கேஸு பங்கை தேடுறதுக்கு 50% கேஸ் போயிடுது. மீதி 50% ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம். வாடகை கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் குழந்தைங்களுக்கு வந்துடுச்சு, இப்போ கட்டணும். ஏகப்பட்ட பிரச்சனை. சாப்பாடு பிரச்சனை. கிட்டத்தட்ட 3 hours 4 hours கேஸுக்கு நின்று போடுறதா இருக்குது. வாழ்வாதாரமே போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன நிலைமை வரும்னு தெரியாது. 2 hours 50% சிட்டியில் இருக்கிற பங்கு தேடி 50% கேஸ் காலி. ரொம்ப கஷ்டம். வாடகை தரணும் ஆட்டோவுக்கு, மீதி எங்கள் வீட்டுக்கு எடுக்கணும், சாப்பாட்டுக்கு வீட்டு வாடகை எடுக்கணும். ஏகப்பட்ட குழப்பமாக இருக்குது. என்ன பண்ணுறது? இந்த கேஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. விலை வேறு அதிகமாகிடுச்சு. டீ சாப்பிட்றதுக்கு ஓட்டிகிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. இப்போ அந்த நிலைமை வந்துடுச்சு. 1 ஹவரா நிற்கிறதுல என்ன பண்ணுறது? இது ஒரு மாதமாக இதுதான் கஷ்டப்பட்டுனுக்கிறோம். இங்கே வந்து 450 வண்டி எல்லாத்துலேயும் போனால் 450 வண்டி நிற்குது. மோடி என்ன தான் பண்ணுகிறாரு? தமிழ்நாடு மக்கள் மோடி என்ன தான் பண்ணுகிறாரு? பார்த்தா அங்கே சம்பாதிச்சுக்கிறாரு போல. யாருக்கு? அவன் பேருனா ட்ரம்புக்கு சம்பாதிச்சுக்கிறாரு இப்போ வரைக்கும். அவர் இதுக்கப்புறம் ஒருத்தர் கேஸ் விட்டா என்ன விடலன்னா என்ன? இதுவே கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். ஒரு எட்டி யாரும் பார்க்கல. இங்கே கட்சியாரை பார்க்க சொன்னால் அவங்க என்ன பண்ணாங்க? எலெக்ஷன் டைமில் எல்லாம் எலெக்ஷன் பார்த்துனுறாங்க. எங்களை யார் தான் பார்க்குறது? ஒரு சாப்பாடு வேலை இன்னைக்கு 60 ரூபாய் ஏற்றிக்கிறான் எக்ஸ்ட்ரா.
அவனால கேட்க முடியல. நாங்கள் 10 ரூபா ஜேசி கேட்டா நாங்கள் அதுக்கு கொடுக்கணும். ராபிடோ தான் அதான் கொடுக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுண்ணே. ஒரு நாளைக்கு கேஸ் போகிறதுக்கு? ஆமாம், 8 மணி நேரம்னா ஒரு நாள் மறுநாள் தான் எங்களால் ஆட்டோ ஓட்ட முடியுது. இதே மாதிரி போயிருந்தால் தமிழ் எங்கே போகணும்னு தெரியல. இதுக்கு ஒரு அரசாங்கம் நல்ல முடிவாக எடுக்கணும், நல்லபடியாக எடுத்து எங்களுக்கு வாழ்த்தாரமே இதில் தான் இருக்குது. ஆட்டோ ஓட்டினா தான் ஒரு நாளில் எங்களோட வாழ்க்கையை ஓடும். நீங்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்போ 8 மணி நேரம் கேஸ் போகிறதுக்கு இருந்தால் நேற்று கிண்டியில் இருந்து 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நேற்று 9:45 நின்னேன், 6:30 மணி தான் கேஸே போட்டு வெளியே வந்தேன். ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக தான் இது. என்ன பண்ணுறது, இதில் வேறு வெயிலில் வேறு நின்று ஒன்றும் போட முடியல கேஸ். ஐயா ரொம்ப 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 முன்னோடி இப்போ ரொம்ப கஷ்டம் ஐயா. அது வர 4 நாளாக வண்டி ஓட்டல, ரொம்ப கஷ்டம் ஐயா. தெண்டல்கார்லேருந்து எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆட்டோக்காரெலாம் ஒரு 10 ரூபா கேட்டால் கூட கஸ்டமர் கொடுக்கவும் மாட்டேன்றாங்க. ரொம்ப வேதனை ஐயா, ரொம்ப ரொம்ப. ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இல்லாட்டி இதுக்கு என்னன்னா இதுக்கேற்ற மாதிரி பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டும் இல்லை, யாரும் இல்லை, கட்சிக்காரங்க இல்லை, எதுவுமே இல்லை ஐயா. என்னைக்கு எந்த நாளும் மாறும்னு தெரில. அப்படியே கேஸ் இருக்குன்றாங்க, திடீர்னு இல்லைன்றாங்க. எல்லா பங்கையும் மூடுறாங்க. எந்த ஆட்சி வந்தாலும் எதுவும் மாறாது போல். ஆனால் 1 மணி நேரமாக நிற்கிறோம். ஆப்பில் வர்றதானே காசு, ஆப்பில் வருது காசு யார் எக்ஸ்ட்ரா கேட்டால் 20 ரூபா கேட்டாலே தர மாட்டுறாங்க. 10 கிலோமீட்டருக்கு பஸ் 200 கொடுத்துனா இப்போ 150 ரூபா தரான். அது இல்லாமல் பைக் டாக்ஸி வேறு ஓடுது. இதில் கேஸ் வேறு கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளோதான், ரொம்ப தான் பாதிக்குது. நானாச்சும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா இவ்வளோ ஆண்ட்ராய்ட் ஃபோனில் யூஸ் பண்ண மாட்டார். அவரோட நிலமெல்லாம் படிக்க தெரியாதவங்க எவ்வளோ பேர் ஓட்டுறாங்களே, அவங்க நிலமெல்லாம் யோசிச்சு பார்க்கணும்ல. எதுவுமே மாறாது போல், அப்படியே தான் இருக்கும். பாதி கேஸ் எல்லாம் ஹோட்டலுக்கு, பெரிய பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் போகிறதுனால எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆட்டோவுக்கு படிக்க தெரியாத ஆளுங்கெல்லாம் கூட ஆட்டோ தான் ஓட்டுறாங்க. ஒன்றும் தெரியாத எழுத தெரியாத ஆளுங்கெல்லாம் கூட ஆட்டோ தான் ஓட்டுறாங்க. அவங்களாம் என்ன நிலைமை ஆகுது? 56 ரூபாய் இருந்த கேஸு இன்றைக்கி வந்து 100 ரூபாய் ஆயிடுச்சு. எங்களுக்குன்னு எதுனா இந்த ஆட்சி வந்ததுலேருந்து தான் இப்படியே போய் நிற்குது. இதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் மாறுமா? ஆட்சி மாறினா மீண்டும் மீண்டும் மாறுமா? 4 கிலோமீட்டர் 4-5 கிலோமீட்டர் நாங்கள் எல்லா ஆட்டோக்காரங்களும் இருக்கிறோம். எங்கள் பிரச்சனையை கொஞ்சம் தீருங்க சார். மீட்ரு போட்டிங்கனாலும் நாங்கள் மீட்டரை பார்த்து போட்டின்னு போவோம். ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு 10 ரூபாய் 20 ரூபா கேட்டால் கூட யோசிக்காமல் எங்களை தான் கேவலமாக நினைக்கிறாங்களே தவிர பிச்சைக்கார மாதிரி நினைக்கிறாங்க சார். ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா நியாயமாக தான் சார் கேட்குறோம். எங்கள் கோரிக்கை கொஞ்சம் தமிழ்நாடு அரசும் சரி, மத்திய அரசும் சரி சார், கொஞ்சம் நிறைவேற்றணும் சார். அவங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அரசியலுக்காக எல்லாம் போகிறாங்க, ஊர்வலம் போகிறாங்க, எல்லாத்துக்குமே போகிறாங்க சார். அப்போ நாங்கள் மனுஷன் இல்லையா சார்? அப்போ நாங்களும் சராசரி பொதுமக்கள் தானே சார். எங்களை நம்பி ஒரு குடும்பம் கிடையாது சார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டை விட்டு நிறைய பேர் போயிட்டாங்க. நான் பிகாம் டிஸ்கண்டினியூ சார். நான் ஒரு 10 ரூபா பிழைக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆட்டோ தொழிலை வந்து நான் நம்பி வந்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி சார்? இது தமிழ்நாடு அரசும் சரி, மத்திய அரசும் சரி, எங்களுக்காக கொஞ்சம் ஆட்டோ ஓட்டுநருக்காக, ஆட்டோ நண்பர்களுக்காக கொஞ்சம் போராடணும் சார். எங்களுக்காக பாருங்கள் சார், நீங்களே பாருங்கள், 4 கிலோமீட்டர் கிட்ட ஆட்டோ வச்சு நிற்கிறாங்க சார் எல்லாருமே. இந்த போர் ஆரம்பிச்சதுலேருந்து இருக்குது சார். ரொம்ப ஒரு 10-20 நாளாக ரொம்ப மன உளைச்சல், வண்டி ஓட்டம் இல்லை. இந்த மாதிரி வந்து நின்றுந்தாக்கா எங்கள் பழப்பு இல்லை. 10 நாள் காலையில் 6 மணிக்கு வந்துட்டு மதியானம் 1:30 மணி வரைக்கும் இங்கே நின்று போடுறோம். மக்கள் புரிஞ்சுக்கிற தன்மையும் கிடையாது மக்களுக்கு. நம்ம ஒரு 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறேன்னாக்கா இவ்வளோ விலைவாசி நிற்க வைக்கிது. 10 வருஷமாக இன்னும் மாற்றாமையே இருக்கிறாங்க, அந்த பழைய கட்டணத்துலேயே இருக்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் அவன் போடுறேன்னு சொல்லிட்டு போடுறான், அதோட கம்மியாக தான் போடுறான். அவனுக்கு தேவைன்னும் போது பீக் ஹவரில் மட்டும் அதிகப்படுத்தி போடுறான். அப்போ மட்டும் எப்படி கவர்மெண்ட் ரூல்ஸை மீறுறாங்கன்னு தெரியல. வாழ்வாதாரமே போயிடுச்சு சார். இவங்க பண்ணுற கவர்மெண்ட்லாம் சுத்தமாக சரியா இல்லை. இவ்வளோ நாளாவது இந்த எலெக்ஷன் வந்து கூட இதை பற்றி என்ன ஏதுன்னு கூட பேச மாட்டாங்க. கிட்டத்தட்ட இருக்குங்க. இதுக்கு பின்னாடி ஒரு 300-400 ஆட்டோ இருக்கும். முன்னாடி எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. முன்னாடியே இருக்குது, இவ்வளோ இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறோம். ஒரு 10 ரூபா 20 ரூபா சேர்த்து கேட்குறதுக்கு என்னென்னமோ பேசுகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த கட்சியாரும் எவனுமே வந்து இதெல்லாம் தலையிட்டு என்னான்னு கூட கேட்கல. காலையில் வெடிகாலில் 3 மணிக்கு போனால் 10 மணி ஆகிடுது. 10 மணி ஆகிடுது. வெளியே கேஸை போட்டுன்னு வெளியே வரத்துக்குள்ளே அதுவும் யார் அடிக்கிறானுங்க பங்கில்? கரெக்டான காசே கிடையாது, போகிறதே கிடையாது. இந்தமாரி தவிக்கிறோம் நாங்கள். ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னு தெரியல எங்களுக்கும். எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்குது. சில இடத்துல தான் பங்கில் கேஸே இருக்குது. இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்? கவர்மெண்ட் தான் இதுக்கான ஸ்டெப் எடுக்கணும். இப்போ நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறோம். இங்கே கிடைக்கும்னு பார்க்குறோம். இங்கே இல்லை, வாணிமகால் போகிறோம், அங்கேயே இல்லை. நேற்று நான் இன்னொரு பங்கில் போய் நிற்கிறேன். 5 வண்டிக்கு முன்னாடி இப்போ கேஸ் போட போகிற நேரத்தில் கேஸ் காலின்றாங்க. அப்போ 1 ஹவர் வெயிட் பண்ண என் நிலம என்ன ஆகும்? அவ்வளோதான். நேற்று வேலை பார்க்கல, இன்னைக்கு காலையில் நின்னேன், அவ்வளோதான். வண்டி ஓட்டினேன், எடுத்துகிட்டு போய் விட்டு வந்தேன். இப்போ சரி கேஸ் போடலான்னு பார்த்தா இப்போ திருப்பி வந்தால் கேஸ் இருக்குமான்னு தெரியல. இந்த கூட்டம் இந்த பங்க்லேருந்து ஆரம்பித்து திருப்பி இந்த பங்க் வரைக்குமே வந்து முடியுது.
எதுவுமே கிடைக்கல சென்னையில். ரொம்ப டிமாண்டாக இருக்குது. 2 நாள் ஆகுது நின்று போடுறதுக்கு. இது இப்படியே இருந்தால் ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கும். கொஞ்சம் இந்த கவர்மெண்ட் தான் கொஞ்சம் சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்கணும். இப்போ பார்க்குறீங்களே, குறைஞ்சது ஒரு 500 வண்டி நிற்கிது. நான் கிட்டத்தட்ட 3 ஹவர் ஆச்சு, தம்பி வந்து 4 ஹவர் ஆச்சு, வந்து போட முடியல. என்ன பண்ணுறது? ஏதாவது இது அடித்தட்டு மக்களை தான் பாதிக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நேரடியாக போய் பாதிக்கிறது அடித்தட்டு மக்களை தான். ஏன்னா இருக்கப்பட்டவன் எந்த ஒரு பேண்டமிக்காக கூட இருக்கப்பட்டவன் வந்து சமாளிச்சுப்பான். இல்லாதவன் என்ன பண்ணான்? அப்பயும் இல்லாதவன் தான் பாதிக்கப்படுறான். இப்போ இல்லை, நான் எம்பிஏ படிச்சிருக்கிறேன், என்னால் வேலை சரியான வேலை கிடைக்கல, அதில் தான் வந்து ஆட்டோ ஓட்டுறேன். அந்த ஆட்டோ ஓட்டுறதும் அதுக்கும் ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டியது யார்? எனக்கு வேலை கொடுக்க வேண்டியது யாரோட கடமை? எனக்கு ஒரு சுகாதாரம் கொடுக்கணும், ஒரு கல்வி கொடுக்க முடியல. இன்னைக்கு என் பசங்களுக்கு ஃபீஸ் வந்து 1 லட்ச ரூபாய் வருது. ஒரு என் பொண்ணுக்கு, என் பையனுக்கு 1 லட்ச ரூபாய் வருது ஃபீஸு. ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கணுன்னா இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் தரமாக இல்லை, வேறு வழி இல்லை, அதால் அங்கே சேர்க்குறோம். இதுக்கெல்லாம் யார் என்ன பண்ண முடியும்? உழைக்கணும். இந்த கேஸு போட்டால் தான், இன்றைக்கி நான் கேஸ் போட்டு காலைல போட்டால் தான் இன்றைக்கி ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். இந்த 1000 ரூபாய் சம்பாதிச்சா தான் 10 விஷயம் செய்ய முடியும் என் லைஃப்பில். என்னது? வாடகை கொடுக்கணும், சாப்பாடு பார்க்கணும், அன்றாட தேவைகளை பார்க்கணும். எவ்வளோ தேவை இருக்குது. ஒரு பொம்பளை பொண்ணு தான், அந்த பொம்பளை பொண்ணுக்கு அடிப்படை ரொம்ப அடிப்படையான விஷயம். நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, வெளிப்படையாக அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இருக்குது. ஒரு ஆம்பளை பையன் கூட ஓட்டிடலாம் வாழ்க்கையை. ஒரு பொம்பளை பொண்ணு வச்சுருக்கிறோம் என்ன பண்ணோம்? காலையில் வந்தோம், அந்த தம்பியை நானும் கிட்டத்தட்ட 4 ஹவர் இங்கே இருக்கிறோம். அவர் 3 ஹவர், நான் அவர் என்னோட ஒரு 1/2 ஹவர் முன்னாடியே இருக்கார். இப்போ இந்த 4 ஹவர் என்ன ஆச்சு? 350 ரூபா ஒரு நாளைக்கு ஒரு வண்டியோட வாடகை. ஏன்னா சொந்த வண்டி கிடையாது. ஸோ அப்போ அந்த 350 ரூபா எப்படி கொடுக்க முடியும்? வண்டி ஓட்டினா தானே கொடுக்க முடியும். இந்த 350 ரூபாய் என்ன ஆகுது? நாளைக்கு கடன் ஆகும், நாளைக்கு 700 ரூபா ஆகும், நாளைக்கு 1050 ரூபா ஆகும். யார் தலையில் வரும்? சாமானியன் தலையில் தான் வரும். இந்த கடனெல்லாம் இதெல்லாம் விடுங்க. இது அடிப்படை தேவைகளை என்னென்னவோ அதெல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டியது அரசாங்கத்தோட கடமை தானே. எங்களோட ஓட்டு மட்டும் தேவைப்படுது. எங்களோட அடிப்படை தேவைகளை செய்யாத எந்த அரசாங்கமும் எங்களுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கே எங்கேயும் தேவை கிடையாது. ஸோ இது மாதிரி எல்லா ஒரு அடிப்படையாக ஒரு எது தேவையோ அதை செய்யாத அரசாங்கம் வந்து மக்கள்கிட்ட தோற்று போயிடும். இது எல்லாருக்கும் பொருந்தும். ரொம்ப கேஸுக்கு தட்டுப்பாடாக இருக்குது. யாரை தான் நம்ம அரசியல்வாதியை நம்ப முடியல, எதுவும் நம்ப முடியல. பொதுமக்களாக ஆட்டோ டிரைவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். இதை தயவு செய்து புரிஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஓட்டு கொடுன்னா நாங்கள் யாருக்கு ஓட்டு போட முடியும் சொல்லுங்கள்? இந்தமாரி ஆட்டோ தொழிலாளர்கள் கஷ்டப்படுறாங்க. இதுக்கு ஒரு நல்ல வீடியோவை காட்டுங்க தயவுசெய்து. உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருக்குது. ஏன்னா ரொம்ப லைனில் நின்று தான் போட வேண்டியதாக இருக்குது. சவாரி பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமாக சார் இருக்குது சார். 2 மணி நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குது. சம்பாத்தியம் போயிடுது, கலெக்ஷன் கொடுக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப சிரமமாக இருக்குது. டெய்லி 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குதுன்ட்டு எங்கே கிடைக்குதுன்னு தெரிய மாட்டேது. யாராவது ஒரு டிரைவர் சொன்னாங்கன்னா அவங்க வரத்துக்குள்ளே ஒரு 50 வண்டிக்கிட்டே நிற்குது. இப்போ நான் 50 வண்டிலேருந்து வரேன் லைனில். இப்போ கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. அதாவது பெட்ரோலுக்கு மாறிடலாமான்னு பார்க்குறேன் பேசாமல். கொஞ்சம் எங்களுக்கோசம் இந்த கேஸு கொஞ்சம் வந்துச்சுன்னா பழைய மாரி வந்தால் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். உக்காந்துட்டு வர கஸ்டமருக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் தான் என்ன பார்த்து வழி பண்ணணும். ஏற்கனவே ஆட்டோக்காரன் வாழ்வாதாரம் வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு. என்னென்னோ கார்பரேட்காரு அந்த ஜிஎஸ்டி எல்லாமே வந்துடுச்சு. ஆனால் இதுக்கு தான் எதுவுமே வர மாட்டேங்குது. இது கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கும். 5 கிலோமீட்டர் நடந்து வரோம், யாரும் எந்த உதவியும் பண்ண மாட்டாங்க. தண்ணியே இல்லை, போலீஸ்காரன் மட்டும் கேஸாக போடுறான். வாழ்வாதாரமே போச்சு. வீட்டுக்கு தண்டல் கட்டணும், படிக்க வைக்கணும், ஒன்றுமே இல்லை. பாருங்கள், தள்ளிட்டு பாருங்க, இதான் எங்கள் பழப்பு. ரொம்ப தொல்லையாக இருக்குது சார். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது. நேற்று 10 மணிக்கு போயிட்டு 8 மணி நேரம் கெண்டியில் போட்டேன். இந்த இப்படி தொல்லையாக இருக்குது. அங்கங்கே வந்தோம்னா இதை வந்து கப்பல் வருதுன்றாங்க. அப்படியே தான் இருக்குது. ஒரு முடியும் தெரிய மாட்டேங்குது. 2 மணி நேரமாக 3 மணி நேரமாக நிற்கிறோம் சார். கேஸ் இல்லாத ரொம்ப அவசியம் இருக்குது. ஒரு இடத்துல 100 ரூபா போடுறாங்க, அங்கேயும் கிடைக்கல. இங்கே வந்து அவ்வளோ அவசரப்படுறோம். என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியல சார். வருமானமும் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். தயவுசெய்து என்னையை ஆட்டோ ஈரானுக்கு கடத்துறீங்க, நாடு கடத்துறீங்க தயவுசெய்து. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.